ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாங்குவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வெளிவந்த ஒரு சர்வைவல் த்ரில்லர் சீரீஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 1 இயருக்கு மேலேயா இந்த ட்ராமாவுக்கு ஒரு ஹைப் இருந்திருக்கு. அதுவும் இந்த ட்ராமாவில் நிறைய ஃபேமஸான தாய் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸோட எபிசோட் 1 வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சீரீஸ் ஒர்த் வாட்சிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்குவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஜேனுன்னு ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் துடிச்சிட்ருக்க. அவளோட ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கான், உன்னை நான் காப்பாற்றிடுவேன், நீ பயப்படாத, நீ கண்டிப்பாக உயிர் பழிச்சிருவேன்ட்டு அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு ஜேனை பார்த்து பயங்கரமாக பயப்படுறான். ஜேனும் அந்த பையனை நோக்கி நடந்து வர ஹாரராக பீஜியம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கத்துற சத்தம் தான் கேட்குது. அப்போ தான் ஜேனை காட்டுறாங்க. ஜேன் ஒரு ஜாம்பியாக மாதிரி பயங்கரமாக கத்துறதோட இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக கியாட்டி பாட் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் தான் இப்போ இந்த கொடூரை நடந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் நிறையா ஜாம்பிங்க எல்லாரையும் தாக்கிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் காட்டுறாங்க. அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜாம்பி கிட்ட தான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஜேனையும் பார்க்குறாங்க. ஜேன் அவங்களுக்கு தெரியும் போல். அவள் இப்படி ஜாம்பியாக மாறி இருக்கிறத பார்த்தோன்னே அவகிட்ட அவங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. அதில் நிறைய பேர் ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணி எல்லாம் தப்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பையன் ஒரு ஜாம்பி வந்து குத்துறான். அப்போ அவனுக்கு கரெக்டாக ஏதோ ஃப்ளாஷஸ் வந்துட்டு போகுது. அதை பார்த்து அவன் பயந்து நின்றுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஜாம்பிஸ் எல்லாரும் அட்டாக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாரும் அந்த பையனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவனுக்கு அந்த இடத்துல என்ன ட்ராமா இருக்குன்னு தெரியல. இப்போ பயப்பட்ட பையன் பேர் சான். இன்னொரு பக்கம் இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க போய் லேப்ல ஒளிஞ்சுக்க. அப்போ நீங்கன்னு ஒரு பொண்ணு ப்ரொஃபஸர்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறா. அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க, நாங்கள் லேப்ல ஒளிஞ்சிட்டு இருக்கோன்னு. அந்த ப்ரொஃபஸரும் சொல்கிறாங்க, நீ நானை பார்த்தியா, அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்க, எப்படியாச்சும் உயிரோடு இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ லேபுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த லேபு கதை வேற ஜாம்பிஸ்லாம் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஜாம்பிஸ்க்கு இவங்க பேசுகிற சத்தம் கேட்டுருமோன்னு நீங்கள் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறா. அந்த ப்ரொஃபஸரும் என்னாச்சுன்னு தெரியாமல் பயந்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் நியூஸ் ஆன் பண்ணால் கவர்மெண்ட் எமர்ஜென்சி ஸ்டேட் அறிவிச்சிருக்கிறதா நியூஸில் ஓடிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி காட்டின ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆடிட்டோரியத்தில் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே அந்த கதவு கட்ட நிறைய ஜாம்பிங்க வந்து நின்றுட்டுருக்க. இவங்களுக்கு தப்பிக்க வர வழியே தெரில. அங்கே ஒரு ஜன்னல் இருந்துச்சு, அது வந்து ஓப்பன் பண்ண பால்கனி இருக்கும். ஸோ அங்கே தான் போய் ஆகணும்னு இவங்க அங்கே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி காட்டினா அவங்களுக்கும் அந்த ஜாம்பிஸ்லாம் தட்டிகிட்டு இருக்குல்ல, அதனால் அவங்களும் பால்கனிக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆப்போசிட்டில் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் தான் நான் இருக்கான், அவனோட அக்கா நிங் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் இருக்கா. ஸோ அவன் நிங்கு கால் பண்ணுறான். அதுக்கப்புறம் 2 டீமும் பார்த்து கையெழுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ ஏதாவது ஒரு பிளான் போடணும்ல இந்த ஜாம்பி கிட்ட தப்பிக்க. அப்போ பூங்கிற ஒரு பையன் வாங்கி ஃபோன் பேசுகிறான். அவன் வந்து சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி. பூ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எப்படியாச்சும் லைப்ரரி பிளாக் வந்துடுங்க, அங்கே தான் நம்ம சேஃபாக இருப்போம், கண்டிப்பாக வரது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எப்படியாச்சும் உயிரோடு வந்துடுங்கன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக மேலேருந்து ஒரு ஜாம்பி அப்படியே கீழே விழ எல்லாரும் அதை பார்த்து பயந்துடுறாங்க. அப்படியே ஒரு ஹாரர் பிஜிஎம்மோட 6 மாதம் முன்னாடி காட்டுறாங்க. அப்போ நோனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க அசைன்மெண்ட்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆக்ட்ரஸ் பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா. அவளும் ஜாம்பியாக தான் அங்கே நடிச்சிட்டு இருந்திருக்கா. ஆனால் நோனோட ஃப்ரெண்டு தீ தான் அந்த ஃபிலிமிங்க்கு டேரக்டரு. அவனுக்கு அந்த பொண்ணோட ஆக்டிங்கில் சாட்டிஸ்ஃபை இல்லை. நீங்கள் இப்படி நடிங்கன்னு கொஞ்சம் மாற்றி நடிக்க சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனை தவிர மற்ற எல்லாருக்கும் அது ஓகே தான், இதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தீ சேடாக அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு பார்க்குறா, சரி ஓகே நான் இன்னொரு டைம் நடிக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே நடிச்சிடுறா. அவங்க எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிடுறாங்க. அப்போ நோனுக்கு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டு. அது யாருன்னு பார்த்தா சானு தான். ஸோ சானும் நீங்கும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போல். இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பமாக கூடாதுன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். நோனும் நீங்கும் அக்கா தம்பிங்க. சான் வந்து நீங்கோட பாய் ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி பூன்னு ஒரு பையன் காட்டினால அவன் நீங்களாம் ஒரே ஃபேக்கல்ட்டி. ஸோ போக போக நான் நேம் சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரியே சொல்கிறேன். இன்னொரு பக்கம் 2 பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கவன் பேர் தான், இன்னொருத்தன் பேர் சான். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கோட பாய் ஃப்ரெண்டாக காட்டினாங்கல்ல அவன் தான். ஸோ தானும் சானும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறான், நிறையா ஹீட் வேவ்ஸ் எல்லாம் வரப்போதாமா, அதனால் மக்களுக்கு ஆபத்துன்னு நான் நியூஸில் பார்த்தேன்ட்டு அதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா,
தானோட தம்பி தான் இதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான்ல அந்த பையன் தீ. அதுக்கப்புறம் சான் நீங்க பிக்கப் பண்ண போறான். அப்போ நீங்கள் காட்டினாங்கன்னா அவள் ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, நான் நெக்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து வித்ட்ரா பண்ணலான் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கோட அம்மா வந்து இப்போ படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நோயின்னு தெரில, பட் அது வந்து ரொம்ப ரேரான நோய் போல். ஸோ அதனால தான் அவள் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறக்காக அவள் வித்ட்ரா பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ப்ரொஃபஸர் ஒரு வே சொல்கிறாங்க, என்னென்னா இதே நோய் வந்து இன்னொருத்தங்களுக்கு இருக்கான். ஸோ அந்த பையனோட அப்பா வந்து இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் அம்மாவுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணலாம், அது மூலமாக உங்கள் அம்மா சரியாக வாங்கலன்னு சொல்ல. ஆனா நீங்க என்ன யோசிக்கிறானா, இந்த மாதிரி புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறானா, அப்ப அந்த மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல அவங்க அம்மா வந்து ஒரு லேபரேட்டார்ட்டா தானே. ஆனா அந்த மாதிரி அவங்க அம்மா உட்படுத்த விரும்பல. ஆனா ப்ரொஃபஸர் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியா இருக்கும், நான் அங்க இருக்க வரைக்கும், நீ உங்க அம்மாக்கு அசிஸ்டண்டா இருக்க வரைக்கும் உங்க அம்மாக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ நீங்க யோசிச்சுட்டே அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மாவை காப்பாத்த ஒரு வழி இருக்கு, ஸோ நீ அதுக்கு ஓகே சொல்லுங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சோகமா இருக்கான்ட்டு அவளை ஹாப்பியாக ஆக்குறாங்க. அதனால அவளும் அவங்க கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக சான் அங்கே வந்துடுற நீங்க கிளம்பிடுறா. ஆனால் சான் வந்தோன்னு நீங்க போகிறத பார்த்து நீங்கோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நீங்கேயும் சானை காட்டினாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயுமே கொஞ்சம் வாக்குவாதம் மட்டும்லாம் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே சமாதானம் ஆகி பேசிக்கிறாங்க. சானும் நீங்களுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பான் ஒரு பையனை காட்டுறாங்க, அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், அவனுக்கே காசு தேவை இருக்கு. ஆனால் அவன் அப்பயும் அவன் கிட்ட இருக்க காசெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அதை வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுன்ட்டு. இப்போ சான் வந்து நீங்கோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். அப்போ நீங்க சொல்கிறான், தம்பி நோன் வந்ததுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட்டுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அம்மாவை பார்த்துக்க போக அப்போ சான் திரும்பி அந்த ஹூக்கில் வந்து ஒரு ஜாக்கெட் மாற்றிருப்பாங்க. அதை பார்த்து அவன் ரொம்ப டக்குன்னு பயப்படுறான். அவனுக்கு ஏதோ ஃப்ளாஷஸ்லாம் வந்துட்டு போகுது. அவன் அந்த இடத்துலேயே பயங்கரமாக பயப்பட்டுட்டு இருக்க. இதுக்கு முன்னாடியே சான் பயப்படுற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பயத்தோடு அவன் நின்றுட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நோன் உள்ள வரான். அவன் வந்தோடனே இவன் நார்மல் ஆயிடுறான். ஆனால் நோனுக்கு வந்து ஏதோ சந்தேகமாக இருக்கா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர் யாருக்கோ கால் பண்ணி நம்ம அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அப்போ தான் அந்த டிசிஷன்லாம் அவளாக எடுக்கிற மாதிரி அவளுக்கு தோணுங்கிறாரு. ஸோ இவர் நல்லவரா கெட்டவரான்னு இன்னும் தெரியல. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க, எல்லாரும் ஜாம்பி கட்டு ஓடிட்டு இருக்காங்கல்ல. ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லைப்ரரி போக வந்துட்டு இருக்க. அவங்க போகிற வழியில் நிறையவே ஜாம்பிஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாம்பிஸ் எப்படியாச்சும் திசை திருப்பி ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க அப்போ தான் ஒரு பையன் ஐடியா கொடுக்குறான். அவங்ககிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த ஸ்பீக்கரை வச்சு பலமாக சவுண்டு வச்சுட்டு வந்துட்டா அந்த பாட்டை கேட்டு எல்லா ஜாம்பிஸும் அந்த பக்கம் ஓடிடும்ல. ஸோ அதுங்களெல்லாம் திசை திருப்பிட்டு இவங்க லைப்ரரி போயிடலாம். ஸோ அந்த பிளான் போட. பட் இங்கே கொஸ்டினே யார் அங்கே போய் வைக்கிறதுன்னு தான். இன்னொரு பக்கம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் லைப்ரரிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸை காட்டினாங்கன்னா அங்கே கேப் போட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அவள் தைரியமாக சொல்கிறான் நான் போகிறேன்ட்டு. சரின்னா அந்த ஸ்பீக்கர் வாங்கிட்டு அவள் போக அவள் என்னதான் தைரியமாக சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படவும் செய்கிறா. இதில் வேற யூனிவர்சிட்டிலே நிறைய இடத்துல கரண்ட்டு வாட்டர் எல்லாமே கட் ஆயிருக்கு. இப்போ அந்த கேப் போட்ட பொண்ணும் ஒரு இடத்துல போய் அந்த ஸ்பீக்கரை வச்சிட்றா. அப்போ கூட தூரமாக ஒரு ஜாம்பி இருக்குது, அதை பாட்டு இவ ஜெர்க் ஆகுறா. இன்னொரு பக்கம் அந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த தோன்னு ஒரு பையனை காட்டியிருப்பாங்கல்ல, அவன் அந்த கேப் போட்ட பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவன் போயிடுறான். அதே மாதிரி அந்த பொண்ணையும் அவன் பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட அந்த ஜாம்பிங்லாம் படையெடுத்து அந்த ஸ்பீக்கர் இருக்க இடத்த நோக்கி ஓடுதுங்க. இதை பார்த்தோன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களும் யோசிக்கிறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக இது ஆர்ட்ஸ் போட பிளானாக தான் இருக்கும், நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்ட்டு. அந்த ஜாம்பிஸ்லாம் போனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க டீமில் நான் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு காலில் அடிப்பட்டனால அவள் நடக்க முடியாமல் தான் நடந்து வந்துருப்பா. அதே டீமில் தான் பாவும் இருக்கான். இதுக்கு முன்னாடி ஹெல்பிங் மைண்டாக ஒரு பையனை காட்டினாங்கல்ல, அவன் தான் இப்போ நாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவளை தூக்கிட்டு போகிறேன்னு தூக்க போகிறான். அப்போ தான் நான் வந்து பாவோட ஷர்ட்டில் பார்க்குறான், அதில் ஏதோ பிளட் ஸ்டெயின் இருக்குது. உனக்கு தான் கடியே பள்ளி இல்லை, அப்புறம் எப்படி பிளட் ஸ்டெயின் இருக்குன்னு கேட்க அப்போ தான் அவங்க மேலே பார்க்குறாங்க. அவங்களுக்கு மேலே இருக்க மரத்தில் ஒரு ஜாம்பி தொங்கிட்டு இருக்கு. அது மேலே இருந்தால் ரத்தம் சொட்டிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே நான் பயங்கரமா கத்த அந்த மேல அந்த ஜாம்பி முழிச்சுக்குது. ஸோ நாவை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். இவங்க எப்படியோ லைப்ரரி கிட்ட வந்துடுறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா எப்படியோ அந்த ஜாம்பியை தள்ளிவிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா கடைசியில நான் மட்டும் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டி அந்த ஜாம்பி நாவை கடிச்சிருது. அந்த பையன் பாவும் நாவை எவ்வளவோ காப்பாத்தலாம் ட்ரை பண்றான், ஆனா முடியல. அதுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்டு அங்க நிறைய ஜாம்பிஸ் வந்துற மற்ற பசங்களாம் பாவம் மட்டும் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா பாக்க
அவனுக்கு அந்த பொண்ணு அப்படி மாட்டிக்கிச்சோன்னே அவனுக்கு மனசே இல்லை. அவன் ரொம்பவே அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்போ 2 டீமும் சேர்ந்துருது. நிங்குக்கு அவள் தம்பியை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ப்ரொஃபஸரை காட்டினாங்கன்னா அவர் ஒரு ஊசி எடுத்து அந்த ஊசியை போட ரெடியாக நின்றுட்டு இருக்காரு. ஆனால் என்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ யூனிவர்சிட்டியில் காட்டினாங்கன்னா ஆல்ரெடி இந்த ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல. அவனுங்க பேசிக்கிறது ஏதோ சண்டை போடுற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அப்போ சான் போய் பூக்கட்டை கேட்குறான், உனக்கு எப்படி லைப்ரரி தான் சேஃபான பிளேஸ்ன்னு தெரியும்ட்டு. அதுக்கு இவனும் வம்பு பண்ணுற மாதிரி பேச அதுக்கப்புறம் அவனுக்குள்ளேயே சமாதானம் ஆகிட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பூ என்ன யோசிச்சிருப்பான்னா, இந்த லைப்ரரிக்கு உள்ளே வரணும்னா ஒரு வழி தான் இருக்குது. அதை தவிர பின்னாடி பக்கம் ஒரு படிக்கட்டு மட்டும் இருக்குது. அந்த படிக்கட்டு ஏறினாலும் பால்கனி தான் இருக்கும். ஸோ எப்படி தான் ஜாம்பியே இங்கே வந்தாலும் இவங்க தப்பிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் லைப்ரரி சேஃபான பிளேஸ்னு இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் கரெக்டாக தான் செயல்படுறோம், எங்களை கொஞ்சமாச்சும் நம்புங்கன்ட்டு பூ சொல்கிறான். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கவர்மெண்ட் இந்த ஜாம்பிஸ் பாதிக்கப்பட்ட இடம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் சிக்னல் கட் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, இது பயோ டெரரிசமாக இருக்குமோன்ட்டு இதை நினச்சி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி வெளியே கம்யூனிகேட் பண்ணுறதுன்ட்டு அப்போ அங்கே ஒரு ஜீனியஸ் பையன் இருக்கான். அவன் கரெக்டாக அங்கே ஒரு ரேடியோ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரான். ஸோ அது மூலமே இவங்க கனெக்ட் பண்ணும் போது தான் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாம்பி பாதிக்கப்பட்ட இடம் இருக்கும்ல, அதாவது இந்த யூனிவர்சிட்டி அப்புறம் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம், அது எல்லாத்தையும் ரெட் ஜோனாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் கிரவுண்ட் ஜீரோன்னு ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. அது மூலமாக இன்னைக்கு 8:30 இப்போ நைட் 8:30க்கு அங்கே கரண்ட்டு வாட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆயிரும், எதுவுமே இருக்காது. ஸோ அங்கே ஏதாவது சர்வைவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நல்லா வெளியே தெரிகிற மாதிரி இடம் இல்லைனா ஏதாவது மொட்டை மாடியில் வந்து நின்னீங்கன்னா ஹெலிகாப்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா தண்ணி எல்லாம் இல்லாமல் எவ்வளோ நாள் இவங்களால உயிரோடு இருக்க முடியும். ஸோ இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குற மாதிரி இடம்னா கண்டிப்பாக நம்ம பார்க்கிங் ரூஃப் டாப் தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே எல்லாரும் போகலான்னு சொல்கிறாங்க. அதோட நீங்கள் என்ன சொல்கிறான்னா, நம்ம மட்டும் அங்கே போனால் பத்தாது, இந்த யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக நிறைய சர்வைவர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரியாதுல்ல, நம்ம தான் பிஆர் ரூம் போய் சொல்லணும்னு சொல்ல. அப்போ சான் சொல்கிறான், நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, இது நமக்கெல்லாம் ஆபத்துன்ட்டு. சான் இப்படி சொல்கிறத கேட்டோன்னே நீங்களோட ஃப்ரெண்டு உடனே சண்டைக்கு வந்துடுறான், நீ என்ன இதெல்லாம் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்ட்டு. ஸோ இவனுங்க 2 பேரும் இங்கே அடிச்சிட்டு இருக்க, நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் வந்தா வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஸோ நீங்க போறதை பார்த்தோன்னா அவன் தம்பி சேனலாம் பின்னாடியே போயிடுறாங்க. அதில் அந்த கேப் போட்டு பொண்ணு வேற அங்கே உட்காந்து நெகட்டிவாக பேசிட்டு இருக்கா, நம்ம எல்லாம் எப்படி இருந்தாலும் சாக தான் போகிறோம், என்னதான் சர்வைவர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாம்பி படம்லாம் பார்த்தது இல்லை, அவங்க கடைசியில் இறந்துதான் போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் பிஆர் ரூம் போய் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அனௌன்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்ல வரா. ஆனால் சான் ஸ்டாப் பண்ணுறான். பட் நீங்கள் அவனை தடுத்துட்டு இவன் சொல்லிடுறான், நாங்கள் சர்வைவர்ஸ் எல்லாம் லைப்ரரியில் இருக்கோம், நாங்கள் இதுக்கப்புறம் பார்க்கிங் பக்கத்தில் இருக்க ரூஃப் டாப் தான் போறோன்ட்டு. ஸோ இது எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க மற்ற சர்வைவர்ஸ்க்கும் தெரிஞ்சிருது. ஸோ சர்வைவர்ஸாக இன்னும் 2-3 டீம் இருக்காங்க போல. அதில் ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் நம்பிங் தெரியுமா, அவனும் மற்றவங்களும் இருக்க மாதிரி ஒரு டீம். இன்னொரு டீமில் வந்து ஆக்டர் பவுனு நெட்டு அவங்களாம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறதுக்காக நான் நெட்டோட டீம்னு அவங்களெல்லாம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னி அவங்களோட பேர்லாம் இங்கே சொல்லலை. இதில் நெட்டோட டீம்லாம் காட்டினாங்கன்னா அவங்க சண்டைக்கெல்லாம் ரெடியாக இருக்க மாதிரி ஆளுங்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக கரண்ட் மொத்தமாக கட் ஆயிருது. அப்போ சான் வந்து நீங்கள் திட்டிகிட்டு இருக்கான், நீ எதுக்கு இப்போ நம்ம இருக்க இடத்தையும் நீ சொன்ன, ஒருவேளை அங்கே வரவங்கெல்லாம் ஜாம்பிஸை கூட்டிகிட்டு வந்து நமக்கு ஆபத்து தேடி தந்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் நீங்கள் என்னன்னா அவள் ஹெல்பிங் மைண்டாக தான் இருக்கணும்னு முடிவில் இருக்கா. ஸோ மற்றவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏன் இப்போ சொன்னன்ட்டு. இப்போ நம்பிங்க அவனோட டீமில் காட்டினாங்கன்னா அதில் ஒருத்தன் தப்பிச்சு போகாமல் ஜாம்பி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஜாம்பிக்கு அடிக்க வர அவன் அங்கேருந்து ஓடுறான். இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸரை காட்டினாங்கன்னா அவர் பயங்கர கோவத்தில் கண்ணாடி அடித்து உடச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. அப்படியே அந்த ஜாம்பிஸ்லாம் காட்டினா நான் தான் ஒரு ஜாம்பி கடிச்சு வச்சதில்ல, இப்போ அவளும் அந்த ஜாம்பிஸோட சேர்ந்து எந்திரிச்சு ஒரு ஜாம்பியா மாதிரி நடந்து வர. இதே த்ரில்லரோட இந்த சீரீஸோட எபிசோட் 1 முடியுது. இந்த எபிசோடு பற்றி உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் இனி வர எபிசோட்ஸும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.